நீ இங்கே பண்ணுறியா? நான் மாமா கூட சண்டை போட்டு வந்துட்டேன். மாமாக்கு வேணா ஃபோன் பண்ணி கேளு. ஹலோ மாமா. அக்கா இங்கே வந்துட்டு ஏதோ வீட்டில் சண்டைன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. சண்டை வெல்கம் டு ஷர்னூஸ் லைஃப் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்து என்னோட தம்பியை வேற லெவல்ல வந்து பிராங்க் பண்ண போறோம். அதுக்கு தான் நான் வந்து அம்மா வீட்டுக்கு வந்து வந்திருக்கேன். ஸோ என்ன பிராங்க் பண்ண போறேன், எதுக்கு நான் வந்து திடீர்னு அம்மா வீட்டுக்கு வந்தேன், அதெல்லாம் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து மனோஜ் வந்து பிராங்க் பண்ணுங்கன்னு வந்து கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ இன்னைக்கு தான் வந்து அந்த இதே வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போதான் எனக்கு வந்து சடனா வந்து தோணுச்சு. ஸோ ஓகே, நம்மளும் வந்துட்டோம், இந்த பிராங்க் வந்து பண்ணிடலாமே அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து யோசித்தேன். அதான் டக்குன்னு ஃபோனில் வந்து எடுத்துட்டு இருக்கேன். ஸோ என்னோட தம்பி வந்து காலேஜுக்கு வந்து போயிருக்கான். இன்னைக்கு வந்து எக்ஸாம் சொல்லிட்டு சார் வந்து காலேஜுக்கு வந்து போயிட்டாங்க. இப்போ டைம் வந்து 1 ஆயிடுச்சு. ஸோ அவன் வந்து இன்னைக்கு தான் வந்து காலேஜ் முடியும். வீட்டுக்கு வந்து ஒரு 3:30 போல் வந்து வந்துடுவான். ஸோ அவன் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அவனை வந்து ப்ராங்க் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். செம ஃபன்னாக இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாருங்க, தேவ் வந்து என்னோட தம்பியோட பேண்ட்டை போட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கான். தேவ் அதான் துவைக்காத பேண்ட்டை, அதை போய் தொட்டுக்கிட்டு இருக்கேன். வீட்டில் வந்து வரும்போதே வந்து அது என்னது பேக்கில் வந்து ட்ரெஸ்ஸு, சீப்பு, என்னோட இயர்ரிங்ஸ், வைப்ஸு, தேவுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து எடுத்து வந்தாச்சு. அத்தை வரும்போதே வந்து அது என்னது சாப்பாடு இதெல்லாம் வந்து கொடுத்து விட்டாங்க. இதெல்லாம் வந்து சாப்பிட்ணும். என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து காட்டுறேன். அதுக்கப்புறம் இந்த பேக்கு, லேப்டாப்பு அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி எங்கள் அம்மா வந்து என்ன சமைச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்ப்போம். என்ன சாப்பாடுனா சாம்பார்னு நினைக்கிறேன். சீனி வரக்காய் போட்டு ஏதோ சாம்பார் வச்சுருக்காங்க. இது வந்து என் தம்பி மத்தியானம் சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் இதில் வந்து அவியல் கொஞ்சோன்னு, கீழே வந்து உருளைக்கிழங்கு இருக்குது. இதில் வந்து சாப்பாடு. இதுதான் வந்து என் தம்பி வந்து சாப்பிட்ணும். ஸோ என்ன ப்ராங்க் வந்து பண்ண போகிறேன்னா, நான் வந்து மாமா கூட சண்டை போட்டு இங்கே வந்து வீட்டுக்கு வந்துட்டேன், நான் இனிமேல் இங்கே தான் வந்து இருக்க போகிறேன், இனிமேல் நான் அங்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை வந்து ப்ராங்க் பண்ண போகிறேன். என்னடா ஆல்ரெடி அம்மா வந்து இப்படி தான் வந்து ப்ராங்க் பண்ணோம். ஸோ அது வந்து நானும் மனோஜும் பேசி வச்சுட்டு பண்ணோம். இந்த ப்ராங்க் பண்ணி அம்மா வந்து ப்ராங்க் ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி வச்சுட்டு எடுத்தோம். ஸோ இப்போ வந்து என்னோட தம்பியை வந்து நான் வந்து பண்ண போகிறேன். ஸோ எனக்கே வந்து சிரிப்பாக வருது. ஸோ அவன் என்ன ரியாக்ட் பண்ணுவான், என்ன சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே வந்து தெரில. ஸோ அவன் வந்து என்ன ரியாக்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். வந்தோடனே சார் வந்து சாவியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சுவான். ஸோ நம்ம தான் வந்து அவனை வந்து வெல்கம் பண்ண போகிறோம். எனக்கே வந்து ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் வந்து மனோஜை வந்து ப்ராங்க் பண்ணுறேன். ஸோ அதனால் அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு வந்து எனக்கா திடீர்னு பேக்லலாம் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தோண்டிகிட்டு இருக்கோம். ஸோ என்னன்னா, நம்ம வீட்டில் சதீஷ் அத்தை மாமா வந்து மாலை போட்டிருக்காங்க. ஸோ அந்த விளாக் வந்து நீங்கள் வந்து சதீஷ் சேனலை வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னைக்குன்னு பார்த்து நான் வந்து பீரியட்ஸ் ஆகிட்டேன். மாலை போட்டிருக்காங்க வீட்டில், நம்ம வந்து இருக்கக்கூடாதுல்ல. ஸோ அதனால் நான் வந்து அம்மா வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்துட்டேன். வந்து ஒரு 2 hours கிட்ட தான் வந்து ஆகுது. அதான் உட்காந்துருந்தேன், படுத்து தூங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ தான் வந்து எனக்கு சடனா வந்து இந்த ஐடியா வந்து தோணுச்சு. ஒரு 3 to 4 days அம்மா வீட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கிளம்பலாம். இப்போ வந்து மனோஜ் வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். எனக்கே வந்து ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப இப்போ வந்து பசிக்குதா. ஸோ அத்தை என்ன சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துட்டு அதை வந்து சாப்பிட்டுட்டு நல்லா தெம்பாக மனோஜ்க்கு வந்து வெயிட் பண்ணலாம். வாங்க எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து காட்டுறேன். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுனா மஷ்ரூம் பிரியாணி, தயிர் வெங்காயம். ஸோ இதை தான் இப்போ நம்ம வந்து சாப்பிட போகிறோம். இப்போ டைமுமே வந்து 1:15 ஆயிடுச்சு. என்னோட தம்பி வந்து 2:30 இல்லைன்னா 3 மணி போல் வந்துடுவான். ஸோ அவனுக்கு வந்து நம்ம வந்து பண்ணலாம். இப்போ நான் வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு என் தம்பி வந்தோடனே நம்ம வந்து பார்க்க. ஸோ நானும் சாப்பிட்டுட்டு நம்ம தேவை வந்து கஷ்டப்பட்டு தூங்க வச்சுனேன். சார் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ டைம் வந்து 2:15 ஆயிடுச்சு. நம்ம அம்மாவுக்கு வந்து இப்போ தான் வந்து ஃபோன் பண்ணி கேட்டேன், தம்பி வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா வந்து 3:30-4 மணிக்கு வந்துடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நானும் கொஞ்சம் நேரம் தூங்கி எந்திரிச்சிட்டு நம்ம தம்பி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ என்னோட தம்பி வந்துட்டான், வாங்க போய் பார்க்கலாம். ஆப்பா சோனியா, நான் மாமா கூட சண்டை போட்டு வந்துட்டேன். உண்மையிலே தான்டா. பாருங்க, பாரு பேக்ல ட்ரெஸ் எல்லாமே வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன்.
எந்த ஊருக்குமே போல எருமை. எப்போ வருவாங்க? போயிரு, அது உனக்கு ரொம்ப நல்லது. எந்த ஊருக்கும் போல. நான் மாமா கூட சண்டை போட்டு வந்துட்டேன். இனிமேல் நான் இங்கே தான் இருக்க போறேன். ஏய் எருமை, உன்கிட்ட சொல்றேன், உன்கிட்ட சொல்றது இன்ஃபார்ம் பண்ணோம்ல, அதுக்காக தான். என்னென்ன சொல்றான் பாருங்க. நான் காலையிலேயே வந்துட்டேன், சண்டை போட்டேன். பாரு முடிய பாரு, நைட்டி தானே போட்டிருக்கேன். அதான் இங்கே வந்துட்டேன், இங்கே இருக்கலான்னு. நீ வேணா வீட்டுக்கு போய் பார்க்குறியா, ஊருக்கு போயிட்டாங்களா என்னன்னு? சண்டை போட்டு வந்துட்டேன்டா, சத்தியமாடா. இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறேன். நீயும் ஒன்றும் ஆஃபீஸ்லாம் போவேணாம், நானும் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன். நம்ப உன்கிட்ட தான் சொல்கிறேன், வேணா அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி கேளு. ஸோ நம்பவே மாட்டான். நானே இன்னைக்கு சேடாக இருக்கனால தான் நான் வந்து vlog எடுத்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு மூடிக்கிட்டு போப்போம். இங்கே பாருங்க சில குட்டீஸ், நல்லா சாப்பிட்டுட்டு காலை வந்து எது மேலே வச்சு படுத்து தூங்கிட்டு இருக்கான்னு பாருங்க. நான் வந்துட்டேன்னு சொல்றேன், நம்பு. அப்ப நான் இங்கே இருந்தா உனக்கு சந்தோஷம் தான். சோறு போட்டுருவேன். நீ ஏன் போட்டுக்க? உனக்கு கல்யாணம் ஆகி உன் பொண்ணு வந்துச்சுன்னா அந்த பிள்ளை என்ன ஏன் இந்த மாதிரி கரிசன பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற? மாமா வேணா ஃபோன் பண்ணி கேளு. போடவா? போட்டு கேளு. இந்ததான் ரீசார்ஜ் இல்லை. உடனே நடிப்பை போட்டுவான். இவன் ஏதாவது ஃபோன் பண்ண சொன்னா நீ ரீசார்ஜ் இல்லைன்றான். டே ஹாட்ஸ்பாட் ஆன் பண்றா அப்படின்னு சொன்னா டேட்டா இல்லைன்றான். ஓ ஃபோன்ல பண்றான், என் ஃபோன்ல நான் பண்ண மாட்டேன்னு சொல்றேன். நான் தான் அவங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொல்றேன், பிளாக் பண்ணிட்டேன். ஓஹோ, ஏன் சாப்பிட்டுட்டு சாயங்காலமா தெரியலான்ற மாதிரியா? நான் வந்திருக்கேன்னு சொல்றேன், அந்த ஒரு இது உனக்கு இல்லவே இல்லை. பார்த்து தானே மண்டை கோளாறுல வந்திருக்கேன், அடிக்கிற வெயில்ல. வெயில் அடிக்காம வெளியே என்ன பௌர்ணமி அடிக்கும்? மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன். மாமாவுக்கு ஃபோன் பண்றதுக்கு இவனுக்கு எவ்வளவு நேரம் பாருங்க. ஹலோ மாமா. அக்கா இங்க வந்துட்டு ஏதோ வீட்டுல சண்டைன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அதான் நான் நம்பலன்னே, அதான் உங்களுக்கு ஃபோன் போட்டு கேட்க சொல்லு, அவரே சொல்லுவாரு அப்படின்னுச்சு. சண்டை அதனாலயா? இல்ல மாமா. முச்சக்கீழ வச்சுட்டாரு பத்தியா? பாத்தியா என்ன எப்படி சொல்லியிருக்காரு பத்தியா? அதனால என்ன அமுச்சு விட்டுட்டாரு. அப்ப அமுச்சு விட்டா கிளம்பி தானே வரணும். எனக்கு தான் எங்க அம்மா வீடு இருக்குல்ல அப்படி சொல்லிட்டு வந்தேன். ஆனா இவன் வந்து நம்பவே மாட்டான் சில குட்டீஸ். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? இப்ப சிரிச்சிட்டு தான் இருக்கான் பாத்தீங்களா சில குட்டீஸ். இப்ப நம்பு. கேமரா பாசமே இல்லடா மனு. சிரிச்சுக்கிட்டே பேசுறியே. நான் சிரிக்கவே இல்லை. எனக்கு வந்து தூங்கி எந்திரிச்சேன்னா அதனால என்னமோ மாதிரி இருக்கு. நான் ஒன்றும் சிரிக்கிறேன், நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு வைராக்கியமாக தான் வந்திருக்கேன். போடாங்கடி எந்திரிச்சு அடிக்க போறேன் சாப்பு சாப்புன்னு. ஸோ இப்போ டைம் 6:30 கிட்ட ஆயிடுச்சு. அம்மாவும் நான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டேன், எந்திரிச்சிட்டேன். தூங்கி தலைவலிக்குது. டீயும் வந்து குடிச்சாச்சு, ஆனாலும் ரொம்ப தலைவலிக்குது. ஸ்டொமக் பெயினாக வேறு இருக்கா. இப்போது என் தம்பி என்ன பண்ணிகிட்டு இருக்கானா, நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு இப்போது சார் வந்து அசைன்மெண்ட் எழுதிக்கிட்டு இருக்காரு. என்னப்பா நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டியாப்பா? உடனே நல்லா நீ கொரட்டை விட்டு தூங்கினதான் நான் பார்த்தேனே. வீடியோ எடுத்துட்டேனே. இப்போ என்ன பேசு. ஸோ எக்ஸாம் டைட்டிலையும் அசைன்மெண்ட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து எழுதிக்கிட்டு இருக்கான். அதுவும் இங்கே பாருங்கள், இந்த வீடியோவை போட்டு, வீடியோ தானே கண்ணே தெரிய மாட்டேங்குது, வீடியோவை போட்டு ஹெட்செட்டை மாட்டிக்கிட்டே கேட்டுக்கிட்டே எழுதிக்கிட்டு இருக்கார். இவருக்கு வந்து ஏதாவது ஒன்று, அது என்னது பாட்டோ ஏதோ கேட்டுகிட்டே தான் எழுதுவாராம். பாட்டெல்லாம் கேட்டுட்டு தான் வந்து தூங்குவாராம். இப்படிப்பட்ட பையனை நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள். நல்லா இருக்க மாட்டானா? நீ டிக்டாக் பண்ற நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டேன். ஸோ அம்மா வர வரைக்கும் வெளியே வந்து அப்படியே காற்று வாங்கலான்னு வெளியே உட்காந்துருக்கேன். இந்த சைடு நம்ம தேவ் சாரை வந்து எட்டிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன காய்ச்சல் இடிச்சுக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், விட்டா எனக்கு உமாவே கொடுத்துருவாங்க போல இவங்க 2 பேரும். ஸோ காசை வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சில குட்டீஸ். அங்கே வீட்டில் இருக்கும் போது நானும் சதீஷும் நைட் வந்து வீடோட உட்காந்துருப்போமா. ஸோ அங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்குல்ல, ஸோ அதனால தான் இங்கே வந்து விட்டுருக்கோம்.
இங்கே வரவே முடியல, டைமே வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஏண்டா ரேடெல்லாம் நல்ல பையன், பாசக்கார பையன். நீ ஊர்த்துமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. பீரியட்ஸ் ஆனாலே அது எந்த இதுக்குமே வந்து செய்ய மூடே இருக்காது. எனக்கு வந்து அந்த டே ஃபுல்லாலாம் வந்து ஸ்டொமக்லாம் வந்து வலிக்காது. நைட்டு தான் தூங்கவே முடியாது. நைட்டு தூங்கவும் மாட்டேன் இந்த ஃபர்ஸ்ட் டேலாம். அடுத்து செகண்ட் டே தேர்ட் டேலாம் அதுவே வந்து பழகிரும். நைட்டு தூங்க முடியாது. ஸோ அப்படி தான் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் முகத்தை வேறு முன்னாடி காட்டிக்கிட்டு இருக்கேன், பயந்துடாதீங்க. கொஞ்சம் நேரம் கான்சென்ட்ரேட் கூட உட்காந்துட்டு எங்கள் மம்மி வந்து பார்க்கலாம். ஸோ அம்மா வந்துட்டாங்க. என்னம்மா வர மாதிரி பிஸ்கட்லாம் போட்டுட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். பாருங்க எப்படி சாப்பிட்றாங்கன்னு பார்த்தீங்களா? அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. அப்படியே அம்மாச்சியை பார்த்துட்டு சிரிப்பை பாருங்க இவனுக்கு. போதும் காஜல், பிஸ்கட் சாப்பிட்டுட்டு திருப்பி வந்து கேக்குறத பாருங்க. பாரு நான் சொன்னேன்ல வருவாங்கன்னு, நான் பேச மாட்டேன்னு சொன்னேனா, நம்புறியா? இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. பாத்தியா? அப்ப அவருக்கும் வந்து நான் இங்க இருந்தாதான் ஓகேவா, அதனாலதான் அப்படி சொல்றாரு. நம்ப மாட்டோம், சண்டை போட்டு தான் வந்திருக்கேன் தெரியும்ல. செருப்பு கட்டி அடிச்சு போடுவேன். போடா அந்த பக்கம். பாய், டாடா பாய். ஸோ நான் எல்லாமே ஜாலியா இரு சரியா? நிம்மதியா இருக்கும் ஆளும் மண்டை. பாய் லூசு. மட்டமாமே. ஸோ எங்க மம்மி வந்தோனையும் நைட்டு டிஃபன் வந்து பண்றாங்க. என்னன்னா நம்ம வீட்டில் சப்பாத்தி வச்சு குருமா, இதுதான் இன்னைக்கு வந்து நைட்டு டிஃபன். என்னம்மா நான் 3 நாள் உன்னை டார்ச்சர் பண்ண போறேன் அப்படிதானே நினைக்கிறேன்? எனக்காவது குழம்பு வைமா, எந்த குழம்பு வச்சாலும் நல்லா தானே இருக்காது. நறுக்கி எரிஞ்சு போடுவேண்டி. ஸோ சதீஷ்மே வந்து போயிட்டான். அம்மா வந்து சப்பாத்தி சுட்டுட்டு இருக்காங்க. நம்ம வந்து சாப்பிட்டுட்டு நைட்டு வந்து தூங்கிட வேண்டியதான். நைட்டு என்ன தூங்க முடியாது, வயிறு தான் வந்து வலிச்சுட்டு இருக்கோம். அதை பார்த்துக்கலாம். என் தம்பி வந்து நைட்டு கண் முடிச்சு படிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கான். இன்னும் வந்து அவன் எக்ஸாமுக்கே வந்து இன்னும் படிக்க ஆரம்பிக்கல. அசைன்மெண்ட் முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து படிக்கணுமா. சரி ஓகே, அம்மா சப்பாத்தி சுட்டதுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பிட்லாம். ஸோ அம்மா வந்து பண்ணிட்டாங்க. இதை தான் இப்போ நம்ம வந்து சாப்பிட போகிறோம். நான் வந்து ஒரு பூரியும் ஒரு சப்பாத்தி கொஞ்சோண்டு குருமா வந்து எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து ஜாலியாக சாப்பிட போகிறேன். ஆனால் என் தம்பியை பாருங்கள், இன்னும் அசைன்மெண்ட் வந்து எழுதிட்டே இருக்கான். மனம் சாப்பிட்டுட்டு எழுதுடா சரியா? அக்கா ஊட்டி விடவா உனக்கு? இந்த நாய் அப்படியெல்லாம் பண்ணாது, நடிப்பை போட்டுரு அப்படின்றவான். ஸோ இப்போ வந்து நம்ம அப்பாவும் வந்து வந்துட்டாங்க, வாங்க பார்க்கலாம். ஸோ அப்பா வாங்க. இங்கே தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், இவனை பாருங்கள். எங்கள் அம்மா வந்து நாடகம் பார்த்துக்கிட்டே வந்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. கொதிச்சிருச்சுமா, அதாம்மா ஆஃப் பண்ணிட்டேன், நீ வந்து சாப்பிடுமா. ஸோ சாப்பிடுப்பா. ஓகே. தி நெக்ஸ்ட் டே. ஸோ இன்னைக்கு வந்து நெக்ஸ்ட் டே ஆயிடுச்சு. என்னோட தம்பி வந்து காலேஜுக்கு கிளம்பிட்டாரு. எப்படி இருந்துச்சு பிராங்க்? நல்லா இருந்துச்சா? மூஞ்ச பாரு, மூஞ்சியும் முகரக்கட்டை. என்ன நீ ட்ரை பண்ணிருக்கா கொஞ்சம்? எனக்கு கொஞ்சம் தெரியும் நீ உருட்டுறேன்னு. இருந்தாலும் நீ வந்து மாமாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டல. ஓஹோ, உன்னை வெற்றிகரமாக ப்ராங்க் பண்ணியாச்சு. நல்லா இருந்துச்சா? ஆனால் இந்த ப்ராங்க்ல வந்து அவன் கொஞ்சம் தான் செலகுட்டீஸ். அது என்னது பயந்து சதீஷ்க்குலாம் வந்து ஃபோன் பண்ணான். அடுத்த ப்ராங்க்ல அவனை வந்து வெறித்தனமாக வந்து ப்ராங்க் பண்ணணும். காலேஜுக்கு வந்து கிளம்பிட்டான். இந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் என் தம்பியை என்ன மாதிரி ப்ராங்க் பண்ணலான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் பாய் பாய்.